இஸ்லாமிய மதத்திற்கு மாறும் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீட்டிற்கான அரசாணையை ரத்து செய்த நீதிமன்ற தீர்ப்பை கண்டித்து தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பினர் மதுரையில் கண்டன ஆர்ப்பாட்டம். 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. இஸ்லாமிய மதத்திற்கு மாறும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டு அரசாணையை ரத்து செய்த நீதிமன்ற தீர்ப்பை கண்டித்து மதுரை மாவட்ட தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பின் சார்பில் கிளைம்பிராண்ட் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் அப்துல் கரீம் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்று சமூக நீதியை காக்க தவேக அரசு இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என கோரியும், இஸ்லாமியர்களின் இட ஒதுக்கீட்டை நீதிமன்ற தீர்ப்பு மறுப்பதாக கூறி கையில் பதாகைகளை ஏந்தியவாறு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாநில தலைவர் அப்துல் கரீம், இஸ்லாமிய மதத்திற்கு மாறும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டு அரசாணையை ரத்து செய்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக தவேக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்றார். தீர்ப்புகளை நாளும் பொழுதும் அளித்து வரும் உயர் நீதிமன்ற தீர்ப்புகளை இஸ்லாமியர்களை ஒடுக்காதே. நிலை நிறுத்து சமூக நீதியை நிலை நிறுத்து. நீதிமன்றமே நிலை நிறுத்து. உடனே நிறுத்து. சமூக நீதியை பாதிக்கும் தீர்ப்புகளை உடனே நிறுத்து. நீதிமன்றமே உடனே நிறுத்து. நீதித்துறையே மதச்சார்பற்ற நாட்டிலே மதவாத தீர்ப்புகளா? நீதித்துறையே மத தீர்ப்புகளா? நீதியை சொல்லத்தானே நீதிமன்ற அநியாய தீர்ப்புகளால் அதன் நற்பெயர் அடிபடுது. இனி வேண்டாம். வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சும் தீர்ப்புகள் இனி வேண்டாம். பறிக்காதே. இஸ்லாமியர்களின் உரிமைகளை அதை போராடி மீட்பது எங்கள் கடமை. ஏற்க மாட்டோம். உரிமை பறிப்பை ஏற்க மாட்டோம். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.